வணக்கம். நான் உங்கள் பிகேகே லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே. இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனல் பேர் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நேற்று ஒரு அற்புதமான நாள். எப்படி அற்புதமான நாள்னா, 2-3 பேர் பேசி இந்த அஃபர்மேஷன் பண்ணி, இந்த ப்ரேயர் பண்ணி, சில விஷயங்கள் பண்ணி நல்லது நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்கும்போதே சந்தோஷம். மதுரையிலேருந்து நினைக்கிறேன், மகாலட்சுமி அவங்க கணவர் ரொம்ப குடிச்சிட்டு இருந்தார். நம்ம நம்பிக்கையோட பிரபஞ்சத்தை வேண்டி இப்போ அவர் குடியை நிறுத்திட்டு போய் வேலைக்கு போயிட்டுருக்காரு. ஸோ அந்த குடும்பம் நல்லா நடக்குது. இன்னொருத்தர் என்னென்னா, அவங்களோட பொள்ளாச்சி நினைக்கிறேன், மறந்து போச்சு, பேர் மறந்து போச்சு. அவங்களோட குழந்தை 10th படிக்கும்போது பாஸ் ஆவானா இல்லையான்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. 600 மார்க் வாங்கி பாஸ் ஆகிட்டான் அவன். அது சொன்னாங்க, ஒரு மிரக்கல் மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு நடக்குதுமா நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படின்னாங்க. இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, அவங்க என்ன அம்மா வீட்டில் போய் இருந்தாங்களா, அம்மா வீட்டில் நிறைய பட்டாம்பூச்சி இருந்துதான், வந்துகிட்டே இருந்துதான். ஆனால் இங்கே தன் வீட்டுக்கு வரும்போது வரவே இல்லைன்னு யோசனை பண்ணும்போது ராத்திரி 11 மணிக்கு அவங்க வீட்டுக்கார் வீட்டுக்குள்ளே வந்தார். கூடவே சில பட்டாம்பூச்சிகள் பறந்து வந்தது. நீங்கள் இந்த சமிஞை இதில் கேட்கும்போது, பிரபஞ்சத்திடம் கேட்கும்போது இப்படி சொல்லி பாருங்கள். மஞ்சள் நிற பட்டாம்பூச்சி பார்க்க வேண்டும், பல வண்ண பட்டாம்பூச்சி பார்க்க வேண்டும், வானவில் பார்க்க வேண்டும். கேட்டு பாருங்களேன், நடக்குதான்னு பாருங்கள். நடக்கும். எனக்கு நடந்திருக்கு. வானத்தில் வானவில் இல்லாட்டியாலும் டக்குன்னு ஒரு ஃபோன் எடுத்து பார்த்தேன்னா, வேறு ஏதாவது செஞ்சேன்னா எனக்கு அந்த வானவில் வந்துவிடும். வானவில் கண்டிப்பாக நான் பார்ப்பேன், பல வண்ணங்கள் பார்ப்பேன். நான் எனக்கு எப்போவுமே நடக்கும். அதே மாதிரி நம்பர்ஸ், பர்டிகுலர் நம்பர் சொல்லி கேட்பேன், பர்டிகுலர் நம்பர் வந்துடும். என்னுடைய கோரிக்கை உன் காதில் விழுந்ததா என்று தெரிவி அப்படின்னு சொல்லிவிடுவேன். நம்ம எல்லாரையும் அதிகாரம் பண்ணி வாழ்ந்துட்டோமா, பிரபஞ்சத்தையும் அதிகாரம் பண்ணிவிடும் சொல்லி கேட்டேன். அது நடந்து விட்டது. இன்றைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் திரும்ப திரும்ப என்ன கேட்குறேன், இதுக்கு அஃபர்மேஷன் எப்படி சொல்வது. அதுக்கு அஃபர்மேஷன் சொல்லும்போது எழுதணும். ஏன் எழுதணும்னு நான் சொல்கிறேன்னா, சொல்லும்போது நிறைய விஷயங்கள் மண்டையில் கிளாஷ் ஆகும். எழுதும்போது அந்த எழுத்துக்களில் ஒரு 55 தரம் எழுதுனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 30 தரம் கவனம் அதில் இருக்கும் இல்லையா? அதனால தான் எழுத சொல்கிறேன். அடுத்தது என்னென்னா, ஒரு விஷயம் நீங்கள் நடந்து விட்டால் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு டெய்லரிங் ஷாப் வைக்கணும் அப்படின்னா, இந்த டெய்லரிங் ஷாப் நான் வச்சுட்டேன்னா எப்படி இருக்கும், என்னெல்லாம் வருவாங்க, எந்த ஸ்கூல்லாம் எங்கிட்ட காஸ்ட்யூம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபுல்லாக விஷுவலைஸ் பண்ணிக்கணும். விஷுவலைஸ் பண்ணிவிட்டு, நான் டெய்லரிங் ஷாப் திறந்து விட்டேன், இப்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி, கிடைத்து விட்டது, வந்து விட்டது, நடந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணுமே ஒழிய, தேவை வேண்டும்னா தேவை இப்போ டைம் லிமிட்லாம் கொடுக்காம அது பாட்டு நீண்டுக்கிட்டே போயிட்டுருக்கும். இப்போது, அதனால தான் இப்போது சொல்கிறேன், டைம் லிமிட் கொடுத்தாகணும் பிரபஞ்சத்திற்கு. எனக்கு இது நடந்து விட்டது இப்போது அப்படின்னா, நடந்து விட்டது. இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இப்போது, நன்றி பிரபஞ்சம், இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அஃபர்மேஷன் 3/4 பேர் பேசும்போது 100 பேர் பேசினா ஒரு 30 பேர் எப்படி அஃபர்மேஷன் எழுதுறது. அதே மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க, திரும்பி கொடுக்கல. கடன் நீங்கள் கொடுத்தவங்க திரும்பி கொடுக்கல. நீங்கள் என்ன சொல்லணும்னா, அவங்க பேர் சொல்லி அவங்கள மன்னித்து விட்டேன், என் பணம் அவர் திரும்ப கொடுத்து விட்டார், இப்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, அனாவசியமாக உங்கள் டைமும் வேஸ்ட் ஆகாது, என் டைமும் வேஸ்ட் ஆகாது. அந்த ஈவினிங் நேரத்தில் மற்றவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்னிடம் பேசுவதற்கு. அதனால் நன்றி அறிதல், நன்றி கூறுதல். இப்போதே நன்றி அப்படின்னு சொல்லும்போது வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நன்றி கூறுதல் மாத்திரமே. நன்றி கூறுதல் என்பது ஒரு ரகசிய ஆயுதம். அதில் என்ன அப்படின்னா, இந்த நன்றி கூறும்போது நமக்கு தேவையானவற்றை ஈர்த்து நம் முயற்சிகள் செய்து வேண்டுவன அனைத்தையும் பெறுவதற்கான திறவுகோல் நன்றி கூறுதல். புரிந்ததா? அதனால் இந்த நன்றி கூறுதலை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இல்லாமை பற்றி நினைக்காதீங்க.
ஆல்ரெடி நம்ம வாழ்க்கையில் நடந்து முடிந்த பல நல்ல விஷயங்கள் அனுபவித்து சந்தோஷப்பட்ட மன நிம்மதி அடைந்த விஷயங்களை நினைத்து நன்றி கூறுங்கள். அப்படி நன்றி கூறும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக மனசில் ஒரு சந்தோஷமான ஃபீலிங் வரும். நல்ல விஷயம் நினைக்கும் போது நான் சொன்னேன்ல, சோறு தான் முக்கியம். எனக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது, நேற்று சாப்பிட்டேன், முந்தா நாள் சாப்பிட்டேன் ரசமலாய் டேஸ்ட் எனக்கு நல்லா நினைவு வரும். அப்போ அந்த டேஸ்ட் வரும்போது அந்த உணர்வு வரும். அந்த உணர்வு வரும்போது அந்த உணர்வு பிரபஞ்சத்தை சென்று அடையும். நாடி நரம்பு மூலமாக இதயத்திலிருந்து மூளைக்கு சென்று ஆழ்மனம் பண்ணி பிரபஞ்சத்தை அடைந்துவிடும். நன்றி கூறுதல் அதிமுக்கியமான ஒரு வாழ்க்கையின் தேவை. பாடம் கூட கிடையாது, முக்கியமாக தேவை. நீங்கள் நன்றி கூறுவதை மறக்கவே கூடாது. எப்போவுமே இல்லாமையை சொல்லி யோசனை பண்ணாமல் மாற்றி யோசனை பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள், சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை நினைத்து, மன நிம்மதி அடைந்த விஷயங்களை நினைத்து, வாழ்க்கை ஒரு சின்ன ஸ்டெப்பு விஷயம் நடந்து நினைத்து நீங்கள் நன்றி கூறுங்கள். அடுத்தது என்னென்னா, ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு 10 விஷயத்துக்கு காலையில் எழுந்தோடனே இப்படி எழுதுங்க. எனக்கு இது என்னெல்லாம் நடந்து நேற்று, இது எல்லாமே நன்றி 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 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டே வாங்க. அந்த 10 விஷயம் இல்லையா, 5 விஷயம் இருக்க, 5 விஷயம் எழுதுங்க. நேற்று நடந்தவை அனைத்தும் நல்லவையாகவே நடந்தது. இன்று என்னை நோக்கி வரும் அனைத்தும் என்னுடைய உயரிய நன்மைக்காக நடக்கின்றது. நேற்று நடந்த அனைத்தும் நல்லவையாக நடந்தது. இன்று நடக்கும் அனைத்தும் என் உயரிய நன்மைக்காக, உன்னுடைய உயரிய நன்மைக்காக. சாதாரண விஷயம் கிடையாது. நீ வல்லவன், நல்லவன், வெற்றியாளன் அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு உயரிய நன்மைத்தான் நடைபெறும். சாதாரண விஷயம் நடக்கவே நடக்காது. இந்த நன்றி சொல்ல சொல்ல மூளையில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அதுக்கு இதெல்லாம் மூளை தானாக சிந்திக்காது. மனதிலிருந்து தான் மூளைக்கு சிந்தனை செல்ல வேண்டும். அதை வெறும் மிஷின் மாதிரி ஒர்க் பண்ணும். எலக்ட்ரிக் மிஷின் டக்கு டக்கு இந்த அடிப்பட்டதா வலிக்கணும், இப்படியாச்சா இதான் ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்குமே ஒழிய தானாக சுயமாக சிந்திக்க கிடைத்ததை எடுத்துக்கொண்டு அது திரும்ப அதற்கேற்ற வழி செல்லும். அப்படி இருக்கும் மூளைக்கு ஒரு புத்துணர்வு அது தரும். தினமும் நன்றி கூறுவது ஒரு நிஜ மாற்றம். இதில் அது மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து விடுபட்டு வெளியில் வந்து விடுவீங்கள். வாழ்க்கையை ஒரு மன சந்தோஷத்தோடு அமைதியோடு கொண்டு செல்லும். அப்படி செய்யறதுக்கு என்னென்னா, சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுங்க. ஒவ்வொரு படியாக ஏறி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்லிட்டு, ஃபார் இன்ஸ்டன்ட் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறீங்க. ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கும் போது என்ன வேணும்? இடம் வேணும். எனக்கு இடம் கிடைத்து விட்டது, இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி. இடம் தேடிட்டு இருக்கீங்க, கடையே எடுத்துக்கோங்களேன், இடம். அடுத்தது என்னென்னா, எனக்கு இதுக்கு தேவையான பணம் கிடைத்து விட்டது, இப்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி. அடுத்தது என்ன? நான் எனக்கு ஆட்களை சேர்த்து பொருள் எல்லாம் ரெடி செய்து விட்டேன், பிரபஞ்சத்திற்கு நன்றி. அதுக்கு அடுத்தது என்னென்னா, எனக்கு வியாபாரம் மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது, இப்போது சின்ன 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 விஷயமாக ஸ்டெப் பை ஸ்டெப் வேண்டிக்கிட்டே வாங்க. மொத்தமாக போடாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் வேண்டிட்டு வரும்போது சிறு துளி பெரு வெள்ளம், சின்ன சின்ன தண்ணி ட்ராப் சேர்ந்து பெருசாகிடும். பெருசாகும் பட்சத்தில் உங்களுக்கு உங்களுடைய டார்கெட், குறிக்கோள், கோல் நீங்கள் விரைவில் அடைந்து விடுவீர்கள். இதில் நிச்சயமாக நடக்கும். மிரக்கிள் ஹேப்பன் எவ்ரி செகண்ட் இன் எவ்ரிபடி. நாம் கவனிக்கிறதில்லை, நமக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் தோணுது. எல்லாமே நீ மூச்சு விட்டு உயிரோட இந்த வீடியோ பார்க்குறதே ஒரு மிரக்கல் தான். வேணுங்கிற எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள், குண்டூசியிலிருந்து பெரிய லோட் சைஸ் கார் வரைக்கும் உன்னுடைய அதிர்ஷ்டம் மிரக்கல் தான். மிரக்கல் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் அதிசயத்தை உண்டு பண்ணும் இந்த பிரபஞ்சம் கடவுளின் ஆசையினால். புரிந்து நம்பணும், நம்பி இதை நீங்கள் செய்யணும். நன்றி கூறுதல்ன்றது ஒரு பெரிய காதல் அன்புக்கு பிறகு இல்லை, அதுக்கு ஈக்குவலான ஒரு பெரிய உணர்வு.
ஒரு பெரிய மாபெரும் சக்தி. நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். என்கிட்ட பேச அந்த 3 பேர் இன்னொருத்தர் பேசாங்க, டாபிக் மறந்து போச்சு. 3 பேருமே நான் எப்போவுமே நன்றி சொல்கிறேம்மா, எல்லாத்துக்கும் நன்றி சொன்னேம்மா. எனக்கு இந்த மிரக்கல் நடந்து நன்றி. அந்த பொள்ளாச்சியோ இந்த மறந்து போச்சு எனக்கு இடம். அந்த பொண்ணு ரொம்ப அழகாக, திருப்பூர் இல்லாட்டி பொள்ளாச்சி, அவங்க சொல்ல நான் இதுக்கு நடந்தது மிரக்கல் நடந்தம்மா, நன்றி சொல்லிட்டே இருந்தேம்மா அப்படின்னு சொன்னாங்க. அந்த நன்றி சொல்வது அவ்வளோ பெரிய பிளேஸ் நம்மளுடைய வாழ்க்கையில். ஒவ்வொரு வாரமும் ஒரு 7 நாள் இதை பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு இதை முன்னேற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அளந்து பார்க்கணும். என்ன பண்ணியிருக்கோம், கரெக்டாக பண்ணுறோமா, நன்றி சரியாக சொல்கிறோமா, விஷயங்கள் சரியாக நடந்திருக்கா, இந்த ஸ்டெப்பு முடிச்சுதா, அடுத்த ஸ்டெப் என்ன. ஒவ்வொரு தரமும் நீங்கள் நன்றி சொல்லும்போது எதிர்காலத்தை நிகழ்காலத்தில் நடந்ததாக சொல்லும்போது உங்களுடைய குறிக்கோளில் மிக அருகில் வந்து விடுவீர்கள். அதுவே ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கும். நடந்தது கிடைச்ச 10 நாளைக்கு முன்னாடி நடக்க வேண்டியது 5 நாளுக்குள்ளேயே நடந்து முடிச்சிடுவது. அதுக்கு அவ்வளோ சக்தி உள்ளது. அதை நோக்கி நீங்கள் செல்லும்போது நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருங்கள். நான் பிரபஞ்சத்தை வேண்டி இந்த மாதிரி நல்ல நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்த வேண்டும். நன்றி சொல்வது என்கின்ற உணர்வு மிக மிக சக்தி வாய்ந்தது. பார்ப்பரு சிறுவரானாலும் பெரியவரானாலும், சின்னவங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன விஷயம் அவங்க உதவி செஞ்சேன். அந்த டம்ளர் எடுத்து கொடுக்கண்ணா, தேங்க்யூ, இந்த ஃபேனை போடுப்பா, தேங்க்யூ. இந்த தேங்க்யூ இருக்கே, அப்படியே உன் வீடு ஃபுல்லாக அந்த அலைவரிசை அப்படியே சுற்றிக்கிட்டே வரும். அந்த சுற்றி வர வர அந்த உணர்வு பிரபஞ்சத்தை அப்படியே ஆட்கொண்டு விடும். உன்னுடைய நன்றி அறிதல், நன்றி சொல்லிவிட்டால் இவளுக்கு நல்லது செய்வோம் என்று பிரபஞ்சம் நல்லதை செய்து கொண்டே இருக்கும். இந்த ஸ்பானிஷில் இந்த மாடு அந்த ரெட்டு ட்ரெஸ் போட்டிருக்கவனை பார்த்து இப்படி முட்டை தான் போகும். என்ன நடந்தாலும் ஈட்டியால் குத்தினாலும் இத்தை பண்ணாலும் எது பண்ணாலும் அது அப்படியே பண்ணிகிட்ருக்கோம். அப்படி பண்ணிக்க அந்த மாதிரி தான் நாம் என்ன பண்ணணும். சில தடங்கல்கள் வந்தாலும் கோபம், பயம், பொறாமை, நிறைவின்மை, மனசில் சாட்டிஸ்ஃபேக்டரி, அது எல்லாத்தையும் நீங்கள் அறவே அகற்றி விட வேண்டும். ஆல் த எதிர்மறையான எண்ணங்கள், எல்லா எதிர்மறையான எண்ணங்களும் மனசிலிருந்து அகற்றி விட்டு கண்ணை மூடி அப்படி போவோம். அது மாத்திரமே குறிக்கோள், மாத்திரமே என்னுடைய குறிக்கோள். த கோல் இஸ் செட். அதை நான் இது வேணும்னு சொல்லி வச்சுட்டேன். அந்த வேணுங்கிற அந்த ஒரு விஷயத்தை மாத்திரம்தான் நான் நோக்கி போய்கொண்டே இருப்பேன். நிறுத்தாமல். காலில் அடிப்படும், மனசில் அடிப்படும், தலையில் அடிப்படும், கவலைப்படாத. இறுதியில் வெற்றியாளர் நீ. உனக்கு கண்டிப்பாக நீ நினச்சது நடக்கும். அதுக்கு பிரபஞ்சம் கேரண்டி. நன்றி 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 நன்றி. நன்றின்றது ரத்தத்தில் நாடி நரம்பிலே ஊறி போகணும். உங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் எனக்கு இது நடக்கவில்லை என்று புலம்பாதீர்கள். ஏன் புலம்பாதீர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த புலம்பும்போது அதுதான் நிஜம்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் உங்களுக்கு அதுதான் கொடுத்து விடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, பிடிவாதமான மனதைத்தான் இந்த பிரபஞ்சம் விரும்பும், அதை ஈர்க்கும் கடிவாளம். ரொம்ப பிடிவாதம், வேணும் வேணும் வேணும், நடக்கும், வேணும், நன்றி, வேணும், நன்றி, வேணும், அப்படி சொல்லிட்டே போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நடந்துவிடும். ஏன்னா பிடிவாத மனதை இறைவனும் விரும்புகிறான், பிரபஞ்சமும் விரும்பும். அதுக்கு அப்போ தான் புரியும், அதுக்கு அப்போ தான் மண்டையில் ஏற்ற முடியும். இது வேணும், இது வேணும், கிடச்சிருச்சு. அது ஓடும். எங்கே கிடச்சிது, எங்கே இருக்குது, கொண்டு வந்துடணும். அது அங்கே இங்கே தேடி கொண்டு உங்களிடம் கொண்டு சேர்க்கும். புரிஞ்சுதா? நன்றி சொல்வது ஒரு சாய்ஸ். அதாவது நன்றி சொல்கிறேன், நான் உனக்கு வேணும்னா சொல்லலாம், வேண்டாட்டி சொல்ல வேண்டாம். நீ சொல்லாட்டி உனக்கு தான் நஷ்டம். அதுக்கு எதுவுமே நடக்காது. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். தேங்க் காட் ஃபார் எவ்ரிதிங். தேங்க் யூனிவர்ஸ் ஃபார் எவ்ரிதிங். அது ஆட்டோமேட்டிக்காக நடந்து போகும். நடக்கும் ஒவ்வொரு பாதையிலும் அடிப்பட்ட விஷயங்களே இல்லைன்னா நடந்து விட்டதுன்னு சொல்லி டக்குன்னு திரும்பி பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல நமக்கு நேரமே இருக்காது. ஏன்னா ஓடுறோம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இனத்தை நோக்கி, உங்கள் குறிக்கோளை நோக்கி அப்படி ஓடிட்டே இருக்கும் பட்சத்தில்
உங்களுக்கு திரும்பி நின்று சொல்ல முடியும். அதனால் நான் எப்போவுமே சொல்வேன், சாதாரண இது ஜோக்கு, இது நான் முன்னாடி செய்த தப்புக்கும் எதிர்காலத்தில் செய்கிற தப்புக்கும் இப்போது செய்கிற தப்புக்கும் உங்கள் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் பசங்களுக்கு கேலி பண்ண வேணாம். கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் நன்றி சொல்லுங்கள். எல்லா விஷயமும் தப்பான மனிதர்கள், இது தவறு, வாழ்க்கையில் இவர் தவறானவர்கள் என்று நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறாங்க. தோல்வியும் பாடம் சொல்லித்தரும், அதற்கு ஒரு நன்றி. ஆனால் தோல்வியை கண்டு கலங்கி விடாதே. பிரபஞ்சம் இருக்கு, மறந்து விடாதே. பிரபஞ்சம் உன்னிடத்தில், உன் மனதில், உன் உயிரோடு ஒன்று இருக்கிறது பிரபஞ்சம். அதனால் நீ பயப்படவே கூடாது, வருத்தப்படவே கூடாது, கோபப்படக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. இது எதுவுமே இல்லாமல் நான் வெற்றியாளன் என்று கண்ணை மூடி கடிவாளம் கட்டின மாதிரி குதிரை ஓடுது பாருங்கள், ரேஸில் வின் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மனசு எப்பவும் பின்னாடி நடந்தது, முன்னாடி நடக்க போகிறது நினைக்கும். இப்போ இந்த நொடியில் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது, கவனம் இல்லை. இப்போ நடக்கிற இந்த விஷயத்தில் கவனமே வச்சுக்கிறது இல்லை. அது செய்யாதீங்க. இப்போ இந்த நொடியில், இந்த நிமிடத்தில் நாம் செய்கின்ற செயல், எண்ணுகின்ற எண்ணம்தான் எதிர்காலம். எதிர்காலம் வந்த பிறகு, நாளைக்கு வந்த பிறகு திரும்பி பார்த்தா நேற்று, பழைய பாஸ்ட், கடந்த காலம். அப்படி கடந்த காலம் நாம் தான் உண்டாக்குறோம். அந்த கடந்த காலத்தை நினைக்காம நிகழ்காலத்தை நினைத்து எல்லாவற்றிற்கும் இங்கே இப்போது எனக்கு கிடைத்து விட்டது, இந்த இடத்தில், இந்த நொடியில் என் விருப்பப்படி அனைத்தும் நடந்தேறிவிட்டது என்று நினைத்து கொள்ளுங்கள். இது தொடர்ந்து செய்து வாருங்கள். நன்றி கூறுதல் மிக நல்லது. தேவை அனைத்தும் கொடுக்க வல்லது இந்த பிரபஞ்சம். ஆனால் நீ சொல்ல வேண்டும், உனக்கு என்ன தேவை வேணும் அப்படின்னு சொல்லாத. கிடைத்து விட்டது நன்றி, கிடைத்து விட்டது இப்போது நன்றி. யார் யாருக்கு என்னெல்லாம் வேணுமோ அது கிடைத்து விட்டதாக, இப்போது கிடைத்து விட்டதாக பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள். சந்தேகம் கேட்காதீங்க. 50 தரம் எழுதணும், கண்டிப்பாக 55 தரம். ஏன்னா எனக்கு பிரபஞ்சத்துக்கிட்டேருந்தே சமிஞை அறிகுறி வந்து விட்டது, 55 தரம் எழுதி தான் ஆகணும். குலதெய்வம் உள்ளவர்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக. உங்களுக்கு குலதெய்வம் பேசுகிற மாதிரி வேறு யாரும் பேச மாட்டாங்க. அதுதான் கடவுள்கிட்டே போய் சேலஞ்ச் பண்ணும். இது என் குடும்பம், இது என் குழந்தை, நீ செய்ய வேண்டும் என்று சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது தான் குலதெய்வம். புரிந்ததா? யாராக இருந்தாலும் உங்கள் மதத்தினை கைப்பற்றி உங்கள் தேவைகளை உங்கள் இறைவனை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அதே நேரம் பிரபஞ்சத்திடம் நீங்கள் நினைப்பது அனைத்தும் நிறைவேற வேண்டிக் கொள்ளுங்கள். அதை நினைக்கும். நன்றி பிரபஞ்சத்திற்கு, இந்த சந்தர்ப்பம் கொடுத்த பிரபஞ்சத்திற்கு மிக மிக நன்றி. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.